வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போநாட்ரிமியா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹைப்போநாட்ரிமியானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து சோடியம் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் ஹைப்போநாட்ரிமியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கம்மியாக இருக்குன்னா நார்மல் லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135லேருந்து 145 மில்லிமோல் பர் லிட்டர் இருக்கிறது தான் நார்மல் ரேஞ்ச். ஓகேவா? இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். ஹைப்போநாட்ரிமியா இஸ் எ காமன் ப்ராப்ளம் இன் ஹாஸ்பிட்டலைஸ்டு பேஷண்ட்டுக்கு வந்து இது காமனாக இருக்கும். அண்ட் இஸ் டிஃபைன் அஸ் பிளாஸ்மா சோடியம் ஆஃப் லெஸ் தென் 135 மில்லிமோல் பர் லிட்டர் இருந்ததுன்னா இது வந்து ஹைப்போநாட்ரிமியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து ஹைப்போநாட்ரிமியா வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கண்டிஷனை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சூடோ ஹைப்போநாட்ரிமியாவோ டிரான்ஸ்லொகேஷனல் ஹைப்போநாட்ரிமியாவோ எக்ஸ்க்ளூட் பண்ணோம். ஓகேவா? அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து 3 கேட்டகரியா டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இசிஎஃப்னா எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடோட வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அது கூட வந்து டோட்டல் பாடி சோடியமும் டிக்ரீஸ் ஆகுது. நம்ம இசிஎஃப்லயும் வந்து சோடியம் கம்மியா இருக்கு, டோட்டல் பாடி சோடியமும் கம்மியா இருக்கு. அப்ப வந்து எதனால ரீசன் பாத்தீங்கன்னா டியூ டு ரீனல் லாசஸ்ல வந்து டயூரிட்டிக் யூஸ்னால இருக்கலாம், ஆஸ்மோட்டிக் டயூரிசிஸ்னால, செரிப்ரல் சால்ட் வேஸ்டிங் இந்த கண்டிஷன்னால நம்மளுக்கு ஹைப்போநாட்ரிமியா வர வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டியூ டு எக்ஸ்ட்ரா ரீனல் காஸ் எல்லாம் வேற என்ன கண்டிஷன்ல ஹைப்போநாட்ரிமியா வரும்னா வாமிட்டிங், டயரியா, பர்ன்ஸ், ட்ராமா இந்த கண்டிஷன்ல வாட்டர் வந்து அதிகமா எக்ஸ்க்ரீட் ஆகும். அப்படி எக்ஸ்க்ரீட் ஆகும் போது என்ன ஆகுமா, நம்ம கூட வாட்டர் கூட அசோசியேட் ஆயிருக்கிறது சோடியம். அதனால சோடியமும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஓகேவா? அடுத்து செகண்ட் காஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போநாட்ரிமியா வித் இன்க்ரீஸ்டு இசிஎஃப்பும் ஹை டோட்டல் பாடி சோடியமும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு காசஸ் வந்து மெயினா பார்த்தீங்கன்னா சிரோசிஸ் ஆஃப் லிவர், சிசிஎஃப், நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் இந்த காசஸ்னால நம்மளுக்கு ஹைப்போநாட்ரிமியா வருது. அடுத்தது வந்து ஹைப்போநாட்ரிமியா வித் நார்மல் இசிஎஃப்பும் நார்மல் டோட்டல் பாடி சோடியமும் இருக்கும். அது வந்து எதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷன்ல, சிவியர் வந்து பொட்டாசியம் டிப்ளீஷன்ல, அப்புறம் குளுக்கோகார்டிகாய்டு டெஃபிஷியன்சி இந்த கண்டிஷன்லாம் வந்து நம்மளுக்கு சோடியம் லெவல் வந்து கம்மியா இருக்கும். இப்ப கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம இந்த சோடியம் கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிப்போம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பயோகெமிக்கல் டெஸ்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து எப்படி டிபெண்ட் ஆயிருக்கும்னா அதோட ரேட்டோ ஆன்சென்ட்டோ அந்த சிவியாரிட்டி வச்சுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹைப்போநாட்ரிமியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அக்யூட் ஹைப்போநாட்ரிமியால வந்து செரிப்ரல் இடிமா தான் மெயின் வந்து சிம்டம்ஸா இருக்கும். செரிப்ரல் இடிமா வந்து காஸ் ஆகும். அடுத்து வந்து இன்டர்செல்லர் ஸ்வெல்லிங் இருக்கு. நியூராலஜிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா இடிமேட்டஸ் பிரெயின் டிஷ்யூஸ் இருக்கும். மெயினா வந்து என்ன ஜென்ரலைஸ் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அனரெக்சியா, லெத்தார்ஜி, நாசியா, ஹெட்டேக்கு, மசில் கிராம்ப்ஸ் இருக்கும். அப்புறம் ட்ரௌசினஸ், கோமா, கன்வல்ஷன் இதெல்லாம் வந்து ஜென்ரலைஸ்டு சிம்டம்ஸாக இருக்கு. இயர்லி சைனாக வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா போஸ்டியல் ட்ராக்கிகார்டியா அதிகமான இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட் இருக்கு, போஸ்டியல் ஹைப்போடென்ஷன் இருக்கு, மவுத் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஸ்வெட் வந்து ஆக்சிலால கம்மியாக இருக்கு, யூரினோட வால்யூம் வந்து கம்மியாயிடுது, யூரியாவும் யூரிக் ஆசிட் எலிவேஷனும் வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்றது? இப்போ ஹைப்போநாட்ரிமியா வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது எப்படி மேனேஜ் பண்றது பாத்தீங்கன்னா அக்யூட் கண்டிஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நார்மல் செலைனா 3% ஹைப்போடோனிக் சோடியம் குளோரைடு வந்து நம்மளுக்கு ஐவில வந்து போடுவாங்க. கிரானிக் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம கிரானிக்கா ஹைப்போநாட்ரிமியா இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்மளோட அதிகமான அளவு நம்ம சோடியம் வந்து இங்க கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாதுன்னா அது மாதிரி கொடுத்தோம்னா நம்ம ஆஸ்மோலாரிட்டி டிஃபரன்ஸ் வந்து வரும். அதனால என்ன பண்ணணும்னா இனிஷியல் கரெக்ஷன் பை 10% தான் இனிஷியலா கொடுக்கணும். 24 to 48 ஹவர்ஸ்ல 10% தான் கொடுக்கணும். அது கூட ஃபாலோட் பை 1 to 1.5 மில்லிமோல் பர் லிட்டர் பர் டே கொடுக்கணும். இப்போ இந்த ஹைப்பர்டோனிக் சலைன் வந்து இனிஷியல் கரெக்ஷன்ல மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஷுட் பி அவாய்ட் ஆஃப்டர் இனிஷியல் கரெக்ஷன். இந்த ஹைப்போநாட்ரிமியா பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.